கொஞ்சம் டார்வின் கொஞ்சம் டாக்கின்ஸ். ரிச்சர்ட் டாக்கின்ஸ் வந்து அவர் மேல் லோகத்துல இருந்து ஊச்சாரு, வெள்ளப்பால் குடிச்சாரு. வீடியோ நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்மளுடைய பாட்காஸ்ட் சாய் வித் மை பாய்க்கு ரியல் ஃபேஸ்லேருந்து முசமில் முஸ்தஃபா இணைஞ்சிருக்காரு. அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். வலைக்கும் அஸ்ஸலாம். இன்னைக்கு எதை குறித்து உங்க கூட டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக கூப்பிட்டுருந்தோம்னா, கொஞ்சம் டார்வின் கொஞ்சம் டாக்கின்ஸ். ஸோ நாத்திகர்களுடைய இறை தூதர்களான டார்வினையும் ரிச்சர்ட் டாக்கின்ஸை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ எதனால் இவங்களை பற்றி பேசணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா, எதுக்கு எடுத்தாலும் கடவுள் மறுப்பை பேசுகிறவங்க வந்துட்டு டார்வின் இதை சொல்லியிருக்காரு, ரிச்சர்ட் டாக்கின்ஸ் இங்கே இதை சொல்லியிருக்காரு. இன்னும் சொல்ல போனால் டார்வின்லாம் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் குருட்டான நாத்திகத்தை தான் பின்பற்றிட்டு இருந்தோம். டார்வின் வந்த பிறகு தான் எங்களுக்குலாம் கண்ணே கிடச்சிச்சு. அந்த எவல்யூஷன் தியரி தான் அவங்களுக்கான ஒரு தாய் வேதம் மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு இருந்துச்சு. இன்னும் ரிச்சர்ட் டாக்கின்ஸ் தான் நவீன டார்வின். ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க எந்த அளவுக்கு ஒரு இம்மாரல் ஏற்க முடியாத கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்கன்றத உங்கள் வீடியோவில் நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம். ஸோ அதை குறித்து கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது இப்போ நீங்க சொன்ன மாதிரியே வந்துட்டு, அதாவது டார்வின் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு ஏத்திசத்துக்கான ஒரு, அதாவது இவங்க சொல்லுவாங்க இன்டெலெக்சுவலா நாங்க மாறணும், இன்டெலெக்சுவல் ஏத்தியஸ்டா நாங்க மாறிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அதுல இருந்தே நம்ம புரிஞ்சுக்கணும் என்னன்னா, அறிவியலை எதுக்காக பயன்படுத்துறாங்க அப்படிங்கறது புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம மேல என்ன வைக்கக்கூடிய விமர்சனம் என்னன்னா, நீ அறிவியல் பேசும்போது மதத்தை பேசாத, மதத்தை கொண்டு அதுல திணிக்காத அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்ப நம்மளும் அது சொல்ல உரிமை இருக்கு. நாத்திகத்தை திணிக்காத உள்ள. அதனால நாத்திகம் வளர்ந்துச்சுன்னு ஏன் சொல்ற? நாத்திகத்துல வந்து இன்டெலெக்சுவல் ஏத்திஸ்டா மாறினு அறிவியல் கொள்கையை வச்சு ஏன் சொல்ல? அறிவியல்ல சொல்லப்பட்ட டார்வின் வந்து ஒரு அறிவியல் தியரியை சொல்றாரு. இதை வச்சுட்டு இன்டெலெக்சுவல் ஏத்தியஸ்டா மாறின நீ ஏன் சொல்ற? அப்ப நீ சொன்னீங்கன்னா எனக்கு உரிமை இருக்கு, நான் இன்டெலெக்சுவல் இஸ்லாமியனா மாறிட்டேன், இல்ல இன்டெலெக்சுவலான ஒரு ரிலிஜியஸ் பர்சனா மாறிட்டேன்னு சொல்லி அறிவியல் வச்சு எனக்கு சொல்றதுக்கு உரிமை இருக்கு. அப்போ நீ வாதம் இருந்துச்சுன்னா ரெண்டுமே வேணாம், நானும் சொல்லல நீயும் சொல்லக்கூடாது. இல்லைன்னா என்ன பண்ணணும்னா ரெண்டுமே விட்டுலாம். நீயும் நானும் வாதத்துக்கு உட்படுத்தல, அந்த ரிலீஜியஸ் வாதத்தை வந்து அறிவியல் கூட உட்படுத்தல, நீயும் உட்படுத்தக்கூடாது. அப்படி போயிடலாம் ரெண்டு பேரும். ஆனா வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தொடர்ச்சி நம்ம மேல விமர்சனம் வச்சுட்டே இருப்பாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு தடவை அறிவியலுடைய வாதங்களை எடுத்து தங்களுடைய ஏத்திசம் கருத்துக்களை வந்து புதுப்பிச்சுட்டே இருப்பாங்க. அது மூலியமா அறிவியலோட வாதங்களை எடுத்து. ஸோ இதுதான் அவங்க வந்து தொடர்ச்சியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல முக்கியமா பங்களிப்பு தரக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, டார்வின் அப்படி பேசல, ஆனா டார்வினுடைய கருத்து எடுத்து இவங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் டாக்கின்ஸ் என்ன பண்ணாருன்னு சொன்னா, டாக்கின்ஸ் வந்துட்டு ஒரு மூவ்மெண்ட்டே ஆரம்பிக்கிறாங்க. டாக்கின்ஸ் மட்டும் கிடையாது, 4 ஹார்ஸ்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டாக்கின்ஸ், சாம் ஹாரிஸ், ஹிட்சன்ஸ் ஒரு 4 பேர் இருக்காங்க. இந்த 4 பேர் வந்துட்டு, அதாவது இப்ப இருக்கக்கூடிய புதிய நாத்திக கொள்கை மூவ்மெண்ட்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. மூவ்மெண்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய அந்த 4 நபர்லாம் ரொம்ப ஃபேமஸா இருந்தவர் ரிச்சர்ட் டாக்கின்ஸ் இருக்கக்கூடிய அவர். ரிச்சர்ட் டாக்கின்ஸ்க்கு ஒரு பெரிய பங்களிப்பு இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏத்திஸ்ட் மூவ்மெண்ட் வந்து உலக அளவில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ரீச் பண்ணதுல ரிச்சர்ட் டாக்கின்ஸ்க்கு ஒரு பங்களிப்பு இருக்கு. எந்த அளவுக்கு பங்களிப்பு இருக்குன்னா, அவர் வந்து ஸ்கூல் பிள்ளைகளுக்கே போய் வந்து ஏத்திசத்தோடைய கருத்தை சொல்றது, சயின்ஸை நீங்க வந்து ரிலீஜியஸ் உடைய பார்வையில பார்க்க கூடாதுன்னு சொல்றது, அது மாதிரி பெரிய பெரிய இஸ்லாமிக் அறிஞர்கள் கூட வந்துட்டு டிபேட் செய்யறது, அதெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பப்ளிஷ் ஆச்சு. அதுக்கு அந்த மாதிரியான டிபேட் திறமையும் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் ரிச்சர்ட் டாக்கின்ஸ் வந்து இருக்கக்கூடிய நபர் தான். ஆனா வந்து பர்பஸ்ஃபுல்லாவே என்ன பண்ணுவாருன்னு சொன்னா, அவருடைய பேச்சுகள்ல, அவருடைய ஆர்டிகல்ஸ், அவர் என்னென்னலாம் எழுதுறாரோ, மேகசின் கொடுக்கக்கூடிய விஷயங்களை வந்து ரிச்சர்ட் டாக்கின்ஸ் வந்து மதங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களை வந்து விமர்சனம் செய்யறது. அது ரொம்ப ஏளனமா விமர்சனம், ரொம்ப ஸ்டூபிட், அப்படி அறிவே இல்லாதவங்க, மூளை இப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களாக விமர்சனம் செய்யக்கூடியவர் இருந்தாரு. இதனால இங்க இருக்கவங்க ஃபயர் விட்டுட்டு இருந்தான். ரிச்சர்ட் டாக்கின்ஸ் வார் எப்படி பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா அவருக்கு ஃபயர் விடுற விஷயங்கள். ஏன்னா அவர் அந்த மாதிரியான நிலையில இருந்து அவர் ரொம்ப ஃபேமஸும் ஆக்குனாங்க, பர்பஸ்ஃபுல்லாவே ஃபேமஸ் ஆக்குனாங்க, இன்டென்ஷனலாவே அது நடந்துச்சு. இந்த கருத்து கொண்டு வந்து இவர் சேர்த்துறதுனால, இவர் ரொம்ப தீவிரமா சேர்த்துறதுனால அவரை தூக்கி வச்சாங்க. அந்த உலகம் வந்து தூக்கி வச்சுச்சு ரிச்சர்ட் டாக்கின்ஸோட விஷயத்துல. சயின்டிஸ்டும் வந்து புகழ்ந்தாங்களா இல்லை எப்படி? இப்போ வந்து சயின்டிஸ்ட் புகழ்ந்தாங்களா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய ஃபீல், அதாவது ரிச்சர்ட் டாக்கின்ஸ் வந்து சயின்டிஸ்ட் இல்லைன்னு வந்து ஒருத்தர் சொல்றாரு. அவர் சயின்டிஸ்டே கிடையாது அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. சயின்டிஸ்ட் கிடையாதுன்னு சொன்னாலும் பரவாயில்ல, அதை வந்து ஒருத்தர் வந்து அவரை வந்து ஜெர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. நான் சொல்லல, ஒரு சாதாரண மனுஷன் சொல்லல, சொன்னவர் ஒரு சயின்டிஸ்ட். அவரு பெரிய சயின்டிஸ்ட். அவர் எந்த அளவுக்கு பெரிய சயின்டிஸ்ட்னா, அவர் பேர் வந்து இயோ வில்சன் சொல்லுவாங்க. அவரை வந்து 21ஆம் நூற்றாண்டின் சார்லஸ் டார்வின்ங்கிற ஒரு அந்த பெயரை கொண்டு வந்து இவருக்கு பொறுத்துப்பாங்க. 21ஆம் நூற்றாண்டின் டார்வின்னா அது எவ்வளவு பெரிய இது பட்டம், அது அவங்க உலகத்துல அது மிகப்பெரிய பட்டம். அப்போ இயோ வில்சனை வந்துட்டு அப்படிதான் சொல்லுவாங்க. அவங்க வந்து 21ஆம் நூற்றாண்டின் டார்வின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் வந்துட்டு ஒரு பிபிசி இன்டர்வியூ. ஆக்சுவலா வந்து இது என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா,
ரிச்சர்ட் டாக்கின்ஸுக்கும் இஓ வில்சனுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு நடந்துட்டு இருந்துச்சு. ஓகே. என்னன்னா ரிச்சர்ட் டாக்கின்ஸ் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருந்தார், செல்ஃபிஷ் ஜீன் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருந்தார். எழுதின டைம்ல வந்து அது ரொம்ப பிரபலமாச்சு. அவர் எழுதின எல்லா புக்குமும் ரொம்ப பிரபலப்படுத்தினாங்க, பர்பஸ்ஃபுல்லாவே பிரபலப்படுத்தினாங்க. இந்த செல்ஃபிஷ் ஜீன் புத்தகம் ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு. ஏன்னா அந்த ஜீன் சென்ட்ரிக் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க, ஜீனை மையமா படுத்தி பேசக்கூடிய அந்த பரிணாம வளர்ச்சி வந்து ஜீனை மையமா படுத்தி பேசினதுல இவருடைய புத்தகம் வந்து ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு தந்துச்சு. இதை வந்து பெரும்பான்மையான சயின்டிஸ்ட் வந்து ஏத்துக்கவே இல்லை. அந்த புதுசுல ஏத்துக்கல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இது வந்து ஏற்புடையது இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஏத்துக்கல. ஏன்னா அதுல வந்து ரொம்ப அறிவியலுக்கு மாற்றமான கருத்துக்கள் நிறைய இருந்துச்சு. ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, அது வந்து கின் செலக்ஷன் ஒரு எழுதியிருப்பார், ஒரு கான்செப்ட் எழுதியிருப்பார். இந்த கின் செலக்ஷன் கான்செப்டே பாத்தீங்கன்னா நான் படிச்சு எவல்யூஷன் தியரி சம்பந்தமா நான் படிச்ச கான்செப்ட்லயே ரொம்ப காமெடியான ஒரு கான்செப்ட் ஆக்சுவலா. அந்த மாதிரி அது நிறைய அறிஞர்களுக்கு வந்துட்டு அது வந்து ஏற்புடையதாக இல்லை. அதனால என்ன பண்றாங்கன்னா, இந்த ஜீன் சென்ட்ரிக் தியரிக்கு மாற்றமாக நிறைய பேர் எழுத ஆரம்பிக்கிறாங்க, பேப்பர்ல வர ஆரம்பிக்குது சயின்ஸ்ல. அப்போ ரிச்சர்ட் டாக்கின்ஸ் இன்னும் புடிவாதமா இருக்கிறாரு. இப்படி பேப்பர் வரும்போதும் நான் சொன்னதுதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி புடிவாதமா இருக்கிறாரு. அப்போ இது சம்பந்தமா இஓ வில்சனுக்கும் ரிச்சர்ட் டாக்கின்ஸ்க்கும் சண்டை. எப்படி சண்டை போடுவாங்கன்னா, பொதுவா அறிவியல் உலகத்துல எப்படி சண்டை போடுவாங்கன்னா, இவங்க மேகசின் எழுதுவாங்க, இஓ வில்சன் இந்த கருத்து சொல்லிட்டாரா, அப்ப இவர் வந்து அதுக்கு எதிராக கருத்து போடுறது, மேகசின் எழுதுறது, புக்ல எழுதுறது, இல்ல ஏதாவது ஒரு இன்டர்வியூ, ரேடியோ இந்த மாதிரியான இன்டர்வியூ எடுக்கும்போது கொடுப்பாங்க, இஓ வில்சன் இப்படி சொல்லிட்டாரு, நான் அதுக்கு வந்து இப்படி மறுப்பு தெரியும் சொல்லுவார். அது மாதிரி இஓ வில்சனும் திரும்ப அதுக்கு மறுப்பு தெரிவிப்பார். இப்படி போயிட்டே இருந்துச்சு. அப்போ ஒரு பிபிசி இன்டர்வியூல என்ன சொல்லிட்டாருன்னா, இஓ வில்சன் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, உங்களுக்கும் ரிச்சர்ட் டாக்கின்ஸ்க்கும் வந்துட்டு இந்த மாதிரி சண்டை போயிட்டு இருக்குல்ல, அது என்ன நிலவரம் அது அப்படின்னு சொல்லி கேட்பாரு இன்டர்வியூவர். அவ வந்து இஓ வில்சன் சொல்லுவாரு, அப்படிலாம் ஒரு சண்டையெல்லாம் கிடையாது, அவரு ரிச்சர்ட் டாக்கின்ஸ் வந்து ஒரு ஜெர்னலிஸ்ட், அவர் சயின்டிஸ்ட்லாம் கிடையாது, அதை தாண்டி நிறைய பேசினவங்க, இது சம்பந்தமா பேசினவங்க கூட இப்பெல்லாம் அடங்கிட்டாங்க, ஏன்னா சயின்டிபிக் இதுக்குள்ள நிறைய பேப்பர்ஸ்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு அவர் ஜெர்னலிஸ்ட்னு சொன்னது வந்து ரிச்சர்ட் டாக்கின்ஸ்க்கு ரொம்ப ஒரு சங்கடமான அவமானமான ஒரு விஷயமாயிடுவாரு. அதனால வந்து ரிச்சர்ட் டாக்கின்ஸ்க்கு வந்து சயின்டிபிக் ஃபீல்ட்ல மரியாதை இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. நம்ம தான் வந்து தூக்கி, அதாவது அந்த பப்ளிக் வியூல இருக்கக்கூடிய ஆட்கள் தான் வந்துட்டு ரிச்சர்ட் டாக்கின்ஸ் ரொம்ப தூக்கி வச்சு பேசுறாங்களே தவிர, அகாடமிக் லெவல்ல சயின்டிபிக் ஃபீல்டுல இருக்கக்கூடிய லெவல்ல இருந்து பார்க்கும்போது அறிஞர்கள் யாருமே வந்து ரிச்சர்ட் டாக்கின்ஸ் பெருசா அக்செப்ட் பண்ணிக்கிறது கிடையாது. எனக்கு என்ன டவுட்னா, ஒருத்தர் தானே இஓ வில்சன் மட்டும் தான் இப்படி சொல்றீங்க, இல்ல வேற யாரும் இவங்களுக்குலாம் மறுப்பு கொடுத்துருக்காங்க? அதெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இப்ப கூட ரீசனா பாத்தீங்கன்னா டென்னிஸ் நோபல் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறார். அதாவது சயின்டிபிக் ஃபீல்ட்ல டார்வின் வச்ச எவல்யூஷன் பெர்ஸ்பெக்டிவ், எவல்யூஷனை டார்வின் எப்படியா பார்த்தாரு அப்படிங்கறதுல பிடிவாதமா இருக்கிறாரு யாரு, டாக்கின்ஸ். ஆனா வந்து இதுக்கு மாற்றமா நிறைய பேர் நிறைய பெர்ஸ்பெக்டிவ் கொண்டு வந்தாங்க. எவல்யூஷன் நீங்க இப்படி பார்க்க கூடாது, நீங்க சொல்ற மாதிரி நேச்சுரல் செலக்ஷன், அதாவது இயற்கையின் மூலியமாக தேர்வு வருது அப்படிங்கிற ப்ரோசஸ்ல ஒண்ணுமே இல்லை, ஏன்னா அதுல நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு, நீங்க சும்மா சும்மா இயற்கையில இப்படி மாறுதுன்னு சொல்றது வந்து சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிஃபரெண்டான பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து எவல்யூஷன் தியரி வந்து வெவ்வேறு பாசிட்டிவ். நேச்சுரல் செலக்ஷன் தான் ஆக்சுவலா டார்வினுடைய கான்செப்ட்ல ரெண்டு முக்கியமான கான்செப்ட். ஒன்னு நேச்சுரல் செலக்ஷன், இயற்கை தேர்வு, இன்னொன்னு அந்த ஒரே செல்லில் இருந்து வரது. இது ரெண்டு தான் அது அடைச்சது ட்ரீ ஆஃப் லைஃப். நேச்சுரல் செலக்ஷன், ட்ரீ ஆஃப் லைஃப் தான் டார்வினுடைய தியரி, எவல்யூஷன் தியரியில இருக்கக்கூடிய மிக முக்கியமான. இது ரெண்டு ஒருத்தர் டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டானா டார்வினவே அடிச்ச மாதிரி தான். ஓகேங்களா? ஆனா நிறைய பேர் அப்படி கொண்டு வந்தாங்க, ஃபீல்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. டார்வின் சயின்டிபிக் ஃபீல்டுக்குள்ள அக்செப்டட், அது பியர் ரிவ்யூடு பேப்பர். இவங்க வந்து பியர் ரிவ்யூடு கேட்பாங்களே, பியர் ரிவ்யூடு பேப்பர்ஸே இருக்கு நிறைய. அதுல வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் ஜெனடிக் இன்ஜினியரிங், நேச்சுரல் செலக்ஷனுக்கு பதிலாக நேச்சுரல் ஜெனடிக் இன்ஜினியரிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு மெண்டேலியன் மியூட்டேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு லியோ லெமார்க், அதாவது எவல்யூஷன் டார்வினுக்கு முன்னாடி வந்தது ஆக்சுவலா லெமார்க்கிசம்னு ஒரு தியரி இருந்துச்சு. ஆக்சுவலா அது வந்து நியோ லெமார்க்கிசம் புதுசா, அதை வந்து புதுசா ஒரு கான்செப்ட்ல கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி நிறைய கான்செப்ட் வந்துச்சு. ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா அது நேச்சுரல் ஜெனடிக் இன்ஜினியரிங் வந்து நல்ல பயங்கரமா பேசப்படும் வருஷம், அதுக்கு பயங்கரமா ஆதாரம் வச்சார். ஜேம்ஸ் சஃபீரோங்கிற ஒருத்தர் தான் வந்து அதை வச்சாரு, பயங்கரமான ஆதாரம் வச்சார். ஜேம்ஸ் சஃபீரோ சப்மிட் பண்ற ஆதாரம்லாம் வந்துட்டு சயின்டிபிக் ஃபீல்ட்ல ரொம்ப அது அந்த ஆதாரம் வந்து ரொம்ப வலுவா இருக்கும். அந்த மாதிரியான ஆதாரம் தான் அவர் சப்மிட் பண்ணுவார். அவர் அப்படிலாம் வச்சிருக்காரு. ஆனா இந்த தியரிக்கல் எதுவுமே வந்து நீங்க கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. நம்ம எல்லாருமே நேச்சுரல் செலக்ஷன் தான் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இவங்க இந்த நான் சொன்ன இந்த ஆட்கள் இந்த மற்ற ஆல்டர்னேட்டிவா சப்மிட் பண்ணாங்களா, அவங்களையும் எல்லாருமே பாத்தீங்கன்னா பெரும்பான்மை கடவுள் நம்பிக்கை அற்றவர்கள். கடவுள் நம்பிக்கை அற்றவர்கள். நம்மளே அவங்களுக்கு இப்ப அது சொன்னா அவரு கடவுள் நம்பிக்கை, அவருக்கு ஜீசஸை கும்பிட்றாரு, அல்லாஹ் கும்பிட்றாருன்னு சொல்லிடுவாங்க. நான் சொல்லிடுறேன், நான் அப்படி கும்பிட்ட நபர்களுடைய பேர்கள் நான் இங்க குறிப்பிடவே இல்லை. நான் வந்து நியூட்ரலா இருந்த ஆட்களோட மட்டும் தான் கோட் பண்றேன். நான் ரிலீஜியஸா இருந்த பர்சன்
நேச்சுரல் செலக்ஷன் எதிராக பேசினவங்களை மட்டும் தான் நான் கோட் பண்றேன். நான் அப்படி எடுத்தேன்னா நான் பெருசா லிஸ்ட் போடுவேன். நான் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக அவங்களா கோட் பண்றேன். அப்படி எடுத்தவங்களை அப்படி கொண்டு வந்தவங்களே வந்துட்டு அந்த தியரிகள் எதுவுமே வந்துட்டு சயின்டிபிக் ஃபீல்டுக்குள்ள உள்ள விடல. அதுக்கு முக்கியமான பங்கு கொடுத்தவர் இந்த ரிச்சர்ட் டாக்கின்ஸ். இந்த மாதிரியான தியரிகள் வந்தா அவர் உள்ள விட மாட்டார். இவர் ஏதாவது ஒரு பஞ்சாயத்து பண்ணுவார். அதனாலே இந்த சயின்டிஃபிக் ஃபீல்ட்ல உங்களுக்கு பிடிக்காது. அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் டெனிஸ் நோபல் அப்படிங்கிற ஒரு நபர். இந்த டெனிஸ் நோபல் வந்துட்டு இவங்கெல்லாம் டெனிஸ் நோபல் இந்த மாதிரி ஜேம்ஸ் சஃபீரோ இந்த மாதிரி மாற்று ஆல்டர்னேட்டிவ் தியரிஸ் வைக்கிறாங்க பாத்தீங்களா. இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு புது ஒரு குரூப் ஆரம்பிக்கிறாங்க, தேர்ட் வே ஆஃப் எவல்யூஷன் சொல்லிட்டு. நீங்க இப்ப கூட யார் வேணாலும் நீங்க வந்து கூகுள் சர்ச்ல தயவு செய்து போய் பாருங்க. ஏன்னா சயின்ஸ்குள்ளாரே நீங்க நிறைய பேர் இருப்பீங்க, ஆனா உங்களுக்கு தெரியாது இப்படி ஒரு விஷயம்லாம் நடக்குதான் தெரியாது. தயவுசெய்து தேர்ட் வே ஆஃப் எவல்யூஷன் போய் பாருங்க. கண்டிப்பா தேர்ட் வே ஆஃப் எவல்யூஷன்ல இருக்கவங்க எல்லாம் வந்துட்டு டார்வினுடைய கொள்கைக்கு மாற்று கான்செப்ட் வைக்கக்கூடிய ஆட்கள் அவங்க எல்லாருமே. அதுல யார் யாரெல்லாம் இருக்காங்க, அதுல இருக்கவங்க எல்லாருமே ஏத்திஸ்ட்டுங்க. போய் பதிவு செய்யறேன். அதுல இருக்கவங்க எல்லாம் அவங்க ஆள் தான், கடவுள் நம்பிக்கை அற்றவர்கள் தான். அப்போ அதுல தேர்ட் வே ஆஃப் எவல்யூஷன்ல இருக்கக்கூடிய ஆட்கள் என்னென்ன ரிசர்ச் பண்றாங்க போய் பாருங்க. அதுல டெனிஸ் நோபல் ரொம்ப முக்கியமான பங்களிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நபர். இந்த டெனிஸ் நோபல் இதே மாதிரி ஒரு இன்டர்வியூல என்ன சொல்வாருன்னு சொன்னா, என்னை வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க இந்த ஃபீல்ட்ல. நான் சப்மிட் பண்ண ஒவ்வொரு பேப்பர்ஸும் நான் அவ்வளவு ஆதாரங்களை திரட்டி கொண்டு வந்து சப்மிட் பண்றேன். நான் ரிசர்ச் பண்ண ஆதாரத்தை மட்டும் சப்மிட் பண்ணல. பல பேர் இது மாதிரி போராடுறாங்க இந்த ஃபீல்டுக்குள்ள. அவங்களுக்கும் நான் உதவி செஞ்சு அவங்களுடைய ஆதாரங்களை எல்லாம் நான் கொண்டு வந்து அவங்களெல்லாம் ஒன்று திரட்டினேன். ஒரு பெரிய டிபேட்ல நடத்தியிருக்கிறேன் இந்த எவல்யூஷன் சம்பந்தமான மாற்று தியரிகளுக்கு. அவர் ரொம்ப பங்களிப்பு கொடுத்திருக்கிறார். நீங்க வந்து அடிப்படை என்னன்னா சயின்ஸ்ல மாற்று விஷயங்களை கொண்டு வரணும். புதுமையான விஷயங்களை வந்து அதுதான் அப்டேஷன் கொடுக்கும் சயின்ஸ். நீங்க அதான சொல்றீங்க, நாங்க வேற ஒரு கருத்து வரும்போது அந்த கருத்துக்கு தான் மாத்திப்போங்கிறதோட அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். உங்களை மாதிரி நாங்க வந்து பழைய புத்தகத்தை வச்சு இது நீ பண்ணக்கூடியவன் தானே. ஆனா இவங்க அப்படி எல்லாம் எடுக்கல. எவல்யூஷன் மட்டும் அது நடக்கவே இல்லை. ஏன்னா நடந்துருச்சுன்னா இவனுக்கு கடவுளை மறுக்க முடியாது அப்படிங்கறதுனால அது எடுக்கவே இல்லை. அது சொல்றாரு டெனிஸ் நோபல். என்னை வந்து அவர் என்ன சொல்லுவாருன்னா, they pour boiling water on me அப்படிங்கிற மாதிரியான அந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணுவார். என்னை அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அவர் சொல்லும் போது இன்டர்வியூ கேட்பாரு, ஏன் இந்த எல்லா பிரச்சனையிலும் ரிச்சர்ட் டாக்கின்ஸ் இருந்திருக்காங்க. அவரு சொல்ல மாட்டாரு, இவரு தான் கேட்பாரு. அவரு சொல்லுவாரு, பர்சனல் ரிலேஷன்ஷிப்ல எனக்கு ரிச்சர்ட் டாக்கின்ஸ் எந்த பிரச்சனையும் இல்லை, அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஆனா ஒரு இன்டர்வியூல என்னை பார்த்து என்ன தெரியுங்களா சொல்றாரு அவரு, அது டெனிஸ் நோபல் சொல்றாரு. டெனிஸ் நோபல் பெரிய சயின்டிஸ்ட். அவர் சொல்றாரு, அவ்வளவு கவலையா சொல்றாரு. ரிச்சர்ட் டாக்கின்ஸ் என்னமா சொல்றாரு, ஒரு இன்டர்வியூல என்னை பத்தி கேட்கும்போது, டெனிஸ் நோபல் நல்ல சயின்டிஸ்ட் தான், இருந்தாலும் ஃபண்டமெண்டல்ஸ் என்னங்கிறது அதுவும் பேசிக் என்னன்னு தெரியணுங்கிறத பத்தி என்னைய பார்த்து சொல்லிட்டாரு அவரு அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப கவலைப்படுவார். ஸோ அந்த இன்டர்வியூல இந்த மாதிரி நிறைய சயின்டிஸ்ட் கிட்ட அவர் வந்து உரண்டு எடுத்து வச்சிருக்கிறார். பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட் கிட்ட ஒரு சர்வே எடுக்கிறாங்க, பெரிய சர்வே. அதுல வந்து ரிச்சர்ட் டாக்கின்ஸை பத்தி கேள்வியே இல்லை, ஓகேங்களா. ஆனா வந்து அந்த சயின்டிஸ்டுக்காக வந்து என்ன பதில் சொல்ல, அந்த சர்வேல என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, ரிச்சர்ட் டாக்கின்ஸ் வந்து சயின்ஸை மிஸ்ரெப்ரசென்ட் பண்றாருன்னு சொல்லிட்டு பெரும்பான்மையான சயின்டிஸ்ட் வந்து அதுல பதில் சொல்லிட்டு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அதுல ரிச்சர்ட் டாக்கின்ஸை பத்தி, ரிச்சர்ட் டாக்கின்ஸ் வந்து சயின்ஸை மிஸ்ரெப்ரசென்ட் பண்றாருன்னு சொல்றாரு. நான் என்ன சொன்னா, அவ்வளவுதான், இதுக்கப்புறம் ரிச்சர்ட் டாக்கின்ஸ் நீங்க பேசுறதுக்கே தகுதி கிடையாது. இவ்வளவு சயின்டிஸ்ட் சொல்லிட்டேன், நான் சொல்லல, ஒரு தேர்ட் பர்சன்லாம் யாரும் சொல்லல, ஒரு பொதுமக்கள் சொல்லல, சயின்டிஸ்டே வந்து ரிச்சர்ட் டாக்கின்ஸ்க்கு வந்து ஒரு சொல்லிட்டாங்க, அவர் வந்து சயின்ஸை தப்பா பேசிட்டாரு, தப்பா பேசுறாரு, தப்பா ரெப்ரசென்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதுக்கு மேல என்ன வேணும், இத்தனை சயின்டிஸ்ட் பேசும்போது என்ன வேணும்னு கேட்கறேன். கண்டிப்பா கிரேக் வென்டருக்கும் டாக்கின்ஸ்க்கும் என்ன பஞ்சாயத்து? ஆக்சுவலா வந்து அது பஞ்சாயத்துன்னு சொல்ல முடியாது. என்னன்னா, கிரேக் வென்டர் அப்படிங்கிறவர் வந்துட்டு அவர் ஒரு பிசினஸ் மேனு. பிளஸ் இந்த வந்து ஹியூமன் ஜீனை வந்துட்டு ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் பண்ண அந்த சீக்வன்ஸை டிராஃப்ட் பண்ண பர்சன். ஆக்சுவலா அதுல இருந்த பர்சன் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆள். ஆக்சுவலா அவர் வந்து சும்மா சாதாரணமான இது பண்ண முடியாது. கிரேக் வென்டர் ரொம்ப முக்கியமான ஒரு நபர். இந்த கிரேக் வென்டர், அப்புறம் அந்த கிராஸ் இருக்கிறார்ல பிசிசிஸ்ட், அவரும் ஏத்திஸ்ட், இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. அவரு ரிச்சர்ட் டாக்கின்ஸ், இந்த மாதிரி நிறைய சயின்டிஸ்ட் வந்து ஒரு ஸ்டேஜ்ல பேசுறாங்க. ஆக்சுவலா அது ஃப்ரீக்வெண்டா நடக்கும், டிபேட் பேனல் மாதிரி நடக்கும். அதுல வந்து கிரேக் வென்டர் ஒரு முக்கியமான கருத்து வைக்கிறார். என்ன கருத்து வைக்கிறாருன்னா, கிரேக் வென்டருக்கு டார்வினுடைய எவல்யூஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல அவருக்கு வந்து உடன்பாடு கிடையாது. அவர் வந்து எல்லாமே கிடையாது அப்படி கிடையாது. இப்ப டெனிஸ் நோபல் எடுத்தாலும் எல்லா பெர்ஸ்பெக்டிவும் யாருமே வந்து கம்ப்ளீட்டா டார்வினை வந்து மறுக்கல, கொஞ்சம் மறுக்காங்க. ஆனா முக்கியமான கான்செப்டா மறுக்கிறாங்க. நேச்சுரல் செலக்ஷனா மறுக்கிறாங்கன்னா அது பெரிய விஷயம். அந்த மாதிரி முக்கியமான கான்செப்டே மறுக்கக்கூடியவங்களா தான் இருக்காங்க. ஆனா ஃபுல்லா மறுக்கல, சில கான்செப்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி கிரேக் வென்டரும் ஒரு சில கான்செப்டை மறுக்கிறார். அதுல என்னன்னா, ட்ரீ ஆஃப் லைஃபை மறுக்கிறார். ட்ரீ ஆஃப் லைஃப் நான் தான் சொன்ன மாதிரி ரெண்டு தான். அதுல ட்ரீ ஆஃப் லைஃபை மறுத்துறாரு. அவர் என்ன சொல்றாரு, அதுல சொல்றாரு, ட்ரீ ஆஃப் லைஃப் வந்து அதெல்லாம் பழைய பஞ்சாகம்ன்றாரு. அதுல சொல்றாரு, அதெல்லாம் வந்து ஆர்டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாரு.
அதெல்லாம் பழைய விஷயங்க, அதெல்லாம் எப்பயோ தூக்கி பழைய ஃபர்னிச்சர் அப்படிங்கிற மாதிரி அதுல பதிவு செஞ்சுட்டு அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டவொடனே புஷ் ஆஃப் லைஃப் தான் கரெக்ட். ட்ரீ ஆஃப் லைஃப்னு ஒரு கான்செப்ட் கிடையாது, புஷ் ஆஃப் லைஃப்னு ஒரு கான்செப்ட் சொல்றாரு. ட்ரீ ஆஃப் லைஃப்னா இப்படி, புஷ் ஆஃப் லைஃப்னா நிறைய பிரிஞ்சு வெவ்வேறு வர மாதிரி இருக்க மாதிரி ஒரு கான்செப்ட். அதுக்குள்ள நம்ம டீப்பா டெக்னிக்கலா நம்ம போவேன்னா சொன்ன உடனே ரிச்சர்ட் டாக்கின்ஸ் அதுல பேச அவருக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. இது வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே ரிச்சர்ட் டாக்கின்ஸ் என்ன சொல்றாருன்னு சொன்னா, எல்லா கிரியேச்சர்ஸ்க்கும் டிஎன்ஏ சிமிலரா தான் இருக்கு. அப்ப வந்து எல்லாமே வந்துட்டு சிமிலரா இருந்தா அப்ப எல்லாம் ஒரே இதுல இருந்து வந்திருக்குன்னு தானே அர்த்தம், அப்படித்தானே அப்படின்னு கேக்குறாரு. அதாவது எவ்வளவு வருஷமா எவல்யூஷன் பேசிட்டு எவ்வளவு கான்பிடென்டா பேசணும், அப்படிதாங்க அதுதாங்க உண்மை அப்படின்னு பேசணும்ல. அங்க கேள்வி மாதிரி கேட்டிருக்காரு அவரு. அதுதான் வந்து அவங்க ஒரு சின்ன இது நடந்துச்சு. அது ரொம்ப ஒரு ஃபன்னியா அந்த சயின்டிபிக் இவ்வளவு நாள் எவல்யூஷன் பேசிட்டு இருக்கீங்க, நீங்க எவ்வளவு கான்பிடென்டா பேசணும், ஒரே டிஎன்ஏ இருக்கு, எல்லாமே சிமிலரா தாங்க இருக்கு, எல்லா கிரியேச்சரும் ஒரு ட்ரீ ஆஃப் லைஃப் தான் வந்துச்சு அப்படின்னா இவர் வந்து ஒரே இதுல தானே வந்துச்சு அப்படிதானே அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அந்த இதுல. அது வந்து ரொம்ப ஃபன்னியா ஒரு பேசப்பட்ட ஒரு விஷயம். அது ஆக்சுவலா ரிச்சர்ட் டாக்கின்ஸ்க்கான நாலேஜ் வந்து அவ்வளவுதான், அந்த அளவுக்கு தான் இருக்கு. ஆனா வந்து நம்ம வந்து இங்க ரிச்சர்ட் டாக்கின்ஸ்க்கு ஃபயர் விட்டு அவர் பயங்கரமான ஆள் அப்படின்னு ஃபயர் விட்டுட்டு இருக்கோம் நம்ம. இடையில ரிச்சர்ட் டாக்கின்ஸ் வந்து மைல்டு ஃபீடோஃபைல வந்துட்டு சப்போர்ட் பண்ணாரு. அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட இருந்து இந்த ஹியூமனிஸ்ட் அவார்டும் பிடிக்கிட்டாங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ரிச்சர்ட் டாக்கின்ஸ் வந்துட்டு தொடர்ச்சியாகவே வந்துட்டு ஃபீடோஃபிலாக்கு, அதாவது மைல்டு ஃபீடோஃபிலாக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆள். இந்த மைல்டு ஃபீடோஃபிலா அப்படின்னா அதாவது பட்டும் படாம அப்படி பேசக்கூடிய ஒரு ஆள், ஃபீடோஃபிலாக்கு சப்போர்ட் பண்ணி பேசக்கூடிய ஆள். அது வந்து தொடர்ச்சியா அது ஒரு தடவை ரெண்டு தடவை பேசினா, ரெண்டு தடவை பேசினா கூட நம்ம வந்து சரி ஏதோ தவறுதலா சொல்லிட்டு பாரு, இல்ல அவருடைய கான்டெக்ட் ஏதோ மாத்தி சொல்லியிருக்க வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம். ஆனா தொடர்ச்சியா அதை பத்தி பேசலான்னு சொல்லிட்டு நிறைய ஊடகங்கள், சயின்டிபிக் ஊடகங்களே வந்து அது பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஸோ ரிச்சர்ட் டாக்கின்ஸ் வந்து தொடர்ச்சியா மைல்டு ஃபீடோஃபிலாக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆள். இன்னொன்று என்னன்னா இந்த ஹியூமனிஸ்ட் அவார்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவர் வந்து 1996 கொடுக்கப்பட்ட அவார்டு. ஆக்சுவலா 25 வருஷம் கழிச்சு அவர்கிட்ட இருந்து புடுங்குறாங்க அந்த அவார்டு வந்துட்டு. அவர்கிட்ட இருந்து புடுங்குறாங்க. எதுக்காக புடுங்குறாங்கன்னா இப்ப இங்க இருக்கவங்களாம் என்ன சொல்லுவாங்க, ரிச்சர்ட் டாக்கின்ஸ் அவெல்லாம் முன்னேற்றத்தை அடைஞ்சவர், அவர்லாம் மோசம் 2050 வாழக்கூடியவர், அந்த அளவுக்கு முற்போக்கு பேசக்கூடியவர் ஆளு அப்படின்னு ஃபயர் விடுறாங்கல்ல. ஆனா வந்துட்டு அவர்கிட்ட இருந்து அந்த ஹியூமனிஸ்ட் அவார்டுனா என்ன, ஹியூமனிஸ்ட்ங்கிற வார்த்தைக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா அப்படிங்கிற அவார்டை அவர்கிட்ட இருந்து, அதாவது நீங்க கொடுத்த அவார்டை அவர்கிட்ட இருந்து பிடுங்கிட்டாங்க. அந்த அவார்டு வந்துட்டு ஏன் பிடுங்குறாங்கன்னா அவர் வந்து இப்ப நீங்களாம் எல்ஜிபிடி கம்யூனிட்டிக்கு எவ்வளவு ஃபயர் விடுறீங்க, அந்த அதுல இருக்கக்கூடிய டிரான்ஸ் கம்யூனிட்டி வந்துட்டு பிளாக் கம்யூனிட்டியோட சேர்ந்து ஒரு கமெண்ட் அடிச்சு விட்டுறாரு. அது அவங்களுக்குள்ள அந்த கல்ச்சருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அதை பேஸ் பண்ணி படித்தீங்கன்னா டீட்டெயிலா படிக்கணும்னா அதுக்கான ஆர்டிக்கல்லாம் நிறைய இருக்கு. நம்ம இப்போ இதுலேயும் காட்டும், அந்த ஆர்டிக்கல் நீங்கள் போய் சர்ச் பண்ணி கூட படிச்சு பாருங்க. அதை பேஸ் பண்ணி ஒரு கமெண்ட் கொடுத்தா அதுக்கப்புறம் நான் அப்படிலாம் பேசல, அது வந்து அட்மின் போஸ்ட் பண்ணிட்டாரு மாதிரி வந்துட்டு அவர் வலுப்புவார். நான் இப்படிலாம் சொல்லலை, இந்த மாதிரி கருத்தின் அடிப்படையில சொல்லலன்னு சொல்லிட்டு ட்விட்டர்ல பதிவுலாம் செய்வார். ஸோ அதுக்காக அந்த கருத்து சொன்னதுக்காகவே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹியூமனிஸ்ட் அவார்டை வந்து அவர்கிட்ட இருந்து பறிச்சுட்டாங்க. ஒருவேளை நீங்க இப்ப இவங்க நினைக்கலாம் அவர் இப்படி சொல்லலை அப்படின்னாலும் ஏன் பதவியே பறைக்கிற அளவுக்கு சொல்லணும்னா அப்ப அது மாதிரி கருத்து சொல்லியிருக்கிறதா அர்த்தம். அதனால வந்து அப்படி பேசிட்டாரு. அதனால அவர்கிட்ட இருந்து அந்த ஹியூமனிஸ்ட் அவார்டை வந்து புடுங்கிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு இருக்கக்கூடியவர் தான் ரிச்சர்ட் டாக்கின்ஸ். நீங்க புரிஞ்சுங்க, அவ்வளவுதான். ஒரு இந்த பிளாக் பீப்புளோட கம்பேர் பண்றாங்கன்னா கொஞ்சம் இழிவா பேசிருக்காங்கன்னா எவல்யூஷன் பேசுறவங்களோட தார்மீகத்துல அது வருதுதான். ஆமா, தார்மீகத்துல வருது. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி என்ன சொன்னா, இஸ்லாம் வந்து எவல்யூஷனை எப்படி பாக்குது அப்படின்றத சொல்லணும். ஸோ சில தமிழ் தேசியவாதிகளும் வந்துட்டு இந்த எவல்யூஷனை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்க அக்செப்ட் பண்ணும்போது என்ன சொல்றாங்கன்னா, இப்படிதான் வந்து குரங்குல இருந்தா மனிதன் வந்தா, அப்புறம் நம்ம பரிணாமம் அடைஞ்சோம், நம்மளோட முன்னோர்களை வந்துட்டு மரியாதை கொடுத்து வழிபடுறோம். ஆனா வந்து இதை வந்து மறுக்கிறது வந்து ரொம்ப பிற்போக்குத்தனம், அந்த குரங்குல இருந்து மனிதன் வந்துட்டான்றது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா யார் இதை அக்செப்ட் பண்றாங்கன்னா கண்டிப்பா அவங்க கடவுளை மறுத்துதான் ஆகணும். ஆனா ஒண்ணு எவல்யூஷன் நடக்குதுன்னா அங்க கடவுளோட நீடே கிடையாது. ஸோ கடவுள் மனிதனை படைச்சான்றதுலதான் ஒரு மதங்களே நிக்குது. கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாமும் ஜூடைசமும் அதுலதான் நிக்குது. ஸோ அந்த இடத்த வந்து இவங்க உடைக்கிறாங்க. ஸோ இஸ்லாம் எந்த அளவுக்கு எவல்யூஷனை அக்செப்ட் பண்ணிக்குதுன்றப்ப ஒரே ஸ்பீஷியஸ் வந்துட்டு வளர்ந்துருக்கிறது குட்டையாகிறது, குட்டையா இருக்கிறது வளர்ந்துருக்கிறது, கருப்பா இருக்கிறது வெள்ளையாகிறது, இந்த லெவல்ல மைல்டு வேரியேஷனை வந்து அக்செப்ட் பண்ணிக்குது. ஆனா ஒரு இனமே மனுஷன் வந்து பாம்பா மாறிட்டான், பாம்பு வந்து பறவையா மாறிச்சு, இந்த மாதிரி இதை வந்துட்டு ஒரு டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து இஸ்லாம் அக்செப்ட் பண்ணல. அது வந்து காட் கிரியேட்டட் தான் அப்படின்னு சொல்லி காட் கிரியேட் பண்ணதுல இருந்து மைல்டு வேரியேஷன். நான் ஏன் வந்து கோல்டு கிளைமேட்ல இருக்கும்போது அங்க வந்து ஹேரோட அடர்த்தி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும், வெயில் ஊர்கள்ல இருக்கும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ இது மாதிரி இருக்கிறத வந்து இஸ்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்குது. ஆனா இவங்க வந்து ஒரு
கிரியேச்சர் டு கிரியேச்சர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து இஸ்லாம் அக்செப்ட் பண்ணல. ஸோ இதே இதில் தான் நம்ம கூடுதலாக என்ன சொல்லணும்னா, இந்த எவல்யூஷனை பேசிகிட்டு இருந்தால் டார்வின் அவர் தான் முதல்ல அதை வந்து எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாரு. ஸோ அவரோட ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசியஸை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க. ஆனால் அவர் இன்னொரு புக் எழுதியிருக்காரு, டிசன்ட் ஆஃப் மேனுன்னு. ஸோ அந்த இடத்துல இந்த பிளாக் கம்யூனிட்டியை அவர் எவ்வளோ இழிவாக பேசியிருக்கான்றதெல்லாம் உங்கள் வீடியோஸ் பற்றி பார்த்தோம். ஸோ அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். இப்போ நீங்க சொன்ன மாதிரி அந்த முன்னாடி சொன்னீங்கல்ல, நாய் வந்துட்டு ஒரு மனுஷன் வந்துட்டு சின்னதா இருக்கான் பெருசா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு வந்துட்டு சயின்ஸ்லேயே வந்துட்டு பேர் இருக்கு ஆக்சுவலா. அதுக்கு பேர் பாப்புலேஷன் ஃபிராக்மெண்டேஷன் சொல்லுவாங்க அதுக்கு பேர். பட் அதையும் வந்து எவல்யூஷனுக்குள்ளே கொண்டு வருது. அப்படிதான் வந்து ஸ்கூல்லயே டீச் பண்றது. நீங்க வந்து பட்டர்ஃப்ளை எடுத்துங்க, பட்டர்ஃப்ளையோடைய ஆரம்பம் அந்த 4 சைக்கிள் ஸ்டேஜ் இருக்கும். அது வந்து கூடு கட்டும், அடுத்த கேட்டர்பில்லரா மாறும், அப்படின்னு அந்த ஸ்டேஜ்ல பட்டர்ஃப்ளையா மாறும். இப்ப இதை காட்டிப்பாங்க. இதை காட்டிட்டு இப்படிதான் வந்து பாருங்க, சிம்பான்சிக்கும் மனிதனுக்கும் ஒரு மூதாதையர் இருந்தாங்க, அந்த மூதாதையில இருந்தா இவங்க வந்தாங்க, இப்படிதான் எவல்யூஷன் நடந்துச்சுன்னு இதை காட்டிப்பாங்க. அதாவது பட்டர்ஃப்ளையோட எக்ஸாம்பிள் காட்டிப்பாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் இல்ல. அதுக்கு வந்து அந்த மூதாதையருக்கான அந்த ஆதாரங்கள் வந்து இல்ல. அதாவது நேரடி ஆதாரங்கள். இதுக்குதான் வந்து எல்லாத்துக்கும் போட்டோ ப்ரூஃப் இருக்கு, வீடியோ வச்சு எடுத்துட்டாங்க. அது வந்து வீடியோ வச்சு எடுக்க முடியாது. கேட்டா அது மில்லியனர்ஸ்னு சொல்லி ஒரு டூவாங்க, அதனால எடுக்க முடியாதுல்ல. ஸோ அதனால வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இதையும் வந்து எவல்யூஷனால சேர்த்து, இதனால எவல்யூஷன் சேர்த்திப்பாங்க, இதையும் சேர்த்திப்பாங்க. இதுக்கு வந்து தனியாவே பேர் இருக்கு, அது பேர் பாப்புலேஷன் ஃபிராக்மெண்டேஷன். அது வந்து நம்ம ஏத்துக்கிறோம். அது வந்து நமக்கு எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அது இருக்கு. மனிதன் வந்து இப்ப இங்க இந்தியாவில ஒரு மாதிரி இருக்கான் மனுஷன், சைனா போன ஒரு மாதிரி இருக்கான், இதை வந்து நம்ம ஏத்துக்கிறோம். அதாவது இப்ப நீங்க கேட்ட மாதிரி வந்துட்டு இந்த பிளாக் பீப்புளை வந்துட்டு எவல்யூஷன் தியரியை முன் வச்சு என்ன பண்றாங்கன்னு சொன்னா, சயின்டிபிக் கம்யூனிட்டியில இருக்கக்கூடிய பெரிய ஆட்களே வந்து பாத்தீங்கன்னா பிளாக் பீப்புளை வந்து ஒரு எவல்யூஷன் கான்செப்டை முன்னிறுத்தி அவங்க வந்து ஒரு கீழ்த்தரமாக பார்க்கக்கூடிய மனப்பான்மை இருக்கு. ஆனா வந்து அவங்களுடைய கருத்துக்கள்ல வந்து அது இருக்கு ஆக்சுவலா. நம்ம பாஷையில சொல்றது தக்கிய படிக்கிறது, வெளியில வந்துட்டு ஒண்ணு பேசிக்கிறது, புக்ல ஒண்ணு எழுதிக்கிறது, சரிங்களா? ஏன்னா அது வந்து டார்வின் கிட்ட இருந்தே இருந்திருக்கு. டார்வின் அந்த எண்ணத்துலதான் செஞ்சாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா டார்வினுடைய புத்தகத்துல நீங்க சொன்ன மாதிரி டிசன்ட் ஆஃப் மென் அப்படிங்கிறது அது ஃபுல் அண்ட் ஃபுல் அது ரேசிஸ்ட் புத்தகம். அது வந்து ரேசிஸ்ட் புத்தகம். அவர் என்ன சொல்றாருன்னா, எவல்யூஷன்ல வந்துட்டு இப்ப இவங்க சொல்றாங்கல்ல, இந்த சிம்பான்சிக்கும் மனிதனுக்கும் ஒரு மூதாதையர் இருந்தாங்க. அந்த மூதாதையருங்கிற மிருகமும் வந்துட்டு குரங்கு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மிருகம் தான் பெரும்பான்மை சொல்லக்கூடியது. அது இவங்க தனி மிருகம் மாதிரி எல்லாம் பேசுவாங்க. அது ஏதோ ஒரு புது மிருகம் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. அது ஒரு குரங்கு டைப்ல இருக்கக்கூடிய ஒரு மிருகம் தான். இப்ப இதுல இருந்து முதல் வந்த அந்த மனிதன் இருக்க சிம்பான்சியோட ஒரு மனுஷன் வந்திருப்பான்ல, கசின், சிம்பான்சியும் மனுஷனும் கசின். அந்த முதல் வந்தவன் கருப்பு இனத்தவன், கருப்பாதான் இருந்திருப்பான். அதனால வந்து அவன் கீழ்த்தரமானவன், அதுல இருந்து வந்தவன். ஓகேங்களா? இதுல இருந்து எவல்யூஷன் ஆகி கடைசியா வந்தான் பாத்தீங்கன்னா, அதுலதான் வெள்ளை இனத்தவன். இவர் தான் வந்து கடைசியா வந்தாராம். கடைசியா வந்ததுனால இவர் வந்து ரொம்ப முற்போக்குன்னு இவங்க ஒண்ணு பிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதுல வந்து ரொம்ப பேசக்கூடியவங்க இந்த கக்கேஷன் பகுதியில் இருந்தவங்க எல்லாம் தான் சொல்லுவாங்க. அவங்க தான் இருக்கலே டாப்பஸ்ட் ரீஜன் சொல்லி பேசிப்பாங்க. நீங்க இருக்கக்கூடிய அந்த டாப்பஸ்ட் பொசிஷன்ல இருக்கணும் அந்த கக்கேஷன் ரேஸ்ல சேர்ந்தவன் தான். இந்த மேல் இடத்துல இருக்க அமெரிக்காலயோ இஸ்ரேலையோ இந்த மேல் தட்டு இருக்கிறவன் பெரிய பெரிய பணக்காரன் அந்த கக்கேஷன் ரேஸ்ல இருந்து வந்தவன் தான். இவன் சிறப்புப்படுத்திக்கணுங்கிறதுக்காக இதை வச்சு சிறப்புப்படுத்திப்பானுங்க. சோ வந்து இப்படி சொல்றாங்க. இந்த மாதிரி அந்த சிம்பான்சியோடைய கசினா இருக்கிறதுனால, அவன் கருப்பினவா இருக்கிறதுனால அந்த பிளாக் ரேஸ் வந்து ஒரு கீழ்த்தரமான ரேஸ்ன்னு பார்க்கக்கூடியது. அது வந்து டார்வினுடைய புத்தகத்தை டிசன்ட் ஆஃப் மேன்லயே இருக்கு. அதுக்கப்புறம் ஜேம்ஸ் வாட்சன் சொல்லி ஒருத்தர் இருக்கிறார். அவரும் தொடர்ச்சி அதை பத்தி பேசக்கூடிய ஆள். அவரும் வந்து டிஎன்ஏ சம்பந்தமெல்லாம் ஆய்வு செய்யக்கூடிய ஆள். அவரும் வந்துட்டு என்ன பண்ணுவார்னா, இந்த பிளாக் இதை வந்து பேசக்கூடிய ஆள். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பெண்ணை வந்து ரெண்டாவது தரமா பார்க்கக்கூடியதும் இருக்கு. அதையும் எவல்யூஷன் வச்சு பேசுவாங்க. ஆமா, சமூக நீதியில போச்சா என்னன்னா, பரிணாம வளர்ச்சியில ஆண் தான் வந்து தொடர்ச்சியா வந்துட்டு வீரியமா இருந்திருக்கான். ஆண்டா வந்து போருக்கு போயிருக்கான், ஆண்டா வந்து பயங்கரமா சண்டை பண்ணியிருக்கான். அவன் வந்து பெண்ணோடைய ரேஸ் பாத்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அவர்னா அந்த மாதிரி, அதாவது எல்லா நிலைகள்லயும் சப்போர்ட்டிங் கேரக்டரா தான் இருக்காங்க. ஆண் தான் வந்து எல்லா கல்வியிலையும் எல்லாரும் ரொம்ப சுப்பீரியரா இருந்திருக்காங்க. அதனால ஆண் தான் எவல்யூஷனை பொறுத்த வரைக்கும் ஆண் தான் சுப்பீரியர்னு சொல்லி கருத்து சொல்லக்கூடிய விஷயம்லாம் இருக்கு. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இது கருத்து இருக்குங்கிறது வேற. இது இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சைன் அப்படி இருக்கான்னு கேட்பான். அந்த என்ன சொல்லி இப்ப இருக்கக்கூடிய அந்த கல்வி நிலையங்கள்லயோ இந்த மாதிரி சயின்டிபிக் ஃபீல்டுக்குள்ளார வந்துட்டு அதை செயல் திட்டமா இருக்கா, நடைமுறையில இருக்கா அப்படின்னு இருக்கு. அதுவும் இருக்கு. ஆமா, அதுக்கும் நாங்க ப்ரூஃப் எல்லாம் போடுறோம், பார்த்து தெரிஞ்சுக்குங்க நீங்க. அதுவும் இருக்கான்னு கேட்டா, அதுவும் வந்து நிறைய சயின்டிஸ்ட் எல்லா ஃபீல்டுக்குள்ளார மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாம் வந்துட்டு பெண்ணை வந்து 2ஆம் தரம் தான் பாக்குறாங்க. அங்க இருக்கக்கூடிய அகாடமிக் பீப்புள், சயின்டிஸ்ட் வந்துட்டு பெண்ணை வந்து ஒரு இதான் பாக்குறாங்க. அவங்கள வளர விடாத சூழல்லாம் இருக்கு. உள்ள ஒரு பெரிய பாலிடிக்ஸ் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நடைமுறையிலும் இருக்கு. ஆக்சுவலா அவங்க எவல்யூஷனாலதான் நடைமுறையில இருக்காங்கிறதுதான் ரெண்டாவது.
இது புத்தக வடிவத்திலும் இருக்கு, செயல் வடிவத்திலும் இருக்கு. அது எவல்யூஷனால தான் செய்யறாங்கன்னா நான் சொல்லலை, ஆனா இருக்கு. உங்க இதுக்குள்ளாரே அந்த நீங்க எங்களை சொல்றீங்கல்ல, இதுக்குள்ள சயின்ஸ்ல அப்பெல்லாம் இல்லை அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, அவங்க கம்யூனிட்டி ஃபீல்டுக்குள்ளார அதுவும் இருக்கு, அந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு ஆக்சுவலா. ஸோ ஆமா, ஆக்சுவலா வந்து எவல்யூஷனை முன் வச்சா வந்து நம்ம மனிதர்கள் மட்டும் ஏற்றத்தாழ்வை தான் கற்பிக்க முடியும். அதனாலதான் ஒரே இறைவன் தான் நம்ம எல்லாரையும் படைச்சான், அதுவும் ஒரு ஆண் ஒரு பெண்ல இருந்தா நம்மளெல்லாம் பல்கி பெருக செஞ்சான்றப்ப இங்க என்ன மேலே கீழன்றதே இல்லாம அடிபட்டு போயிடும். இவங்க சொல்ற மாதிரி குரங்குல இருந்து வந்தோன்னா குரங்கே மனிதனோட ஒரு கீழான கிரியேச்சர் தான். அதுல இருந்து ஒரு கருப்பு நிறத்துல ஒருத்தர் வந்தான் அப்படின்றப்ப அதுல இருந்து மாநிலம் வெள்ளன்னா அவங்க அதை தான் கற்பிக்கிறாங்க. ஸோ இந்த டார்வின் டாக்கின்ஸ் பத்தி பேசும்போது இதை தமிழ் உலகத்துல ரொம்ப பிரபலமா பேசிட்டு இருக்கவங்க வந்து டாக்டர் ஷாலினி. ஸோ இவங்க வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட்டு. ஸோ அவங்கள பற்றி கொஞ்சம் ஏன் சொல்லணும்னு நினச்சேன்னா, ரீசெண்டாக மிஸ்டர் ஜிகேயோட சேனலில் வந்துட்டு அவங்க இன்டர்வியூ கொடுத்தாங்க. அதில் ஸ்பெசிஃபிக்காக பேசும்போது இந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டி பற்றி பேசும்போது அவர் மிஸ்டர் ஜிகே கேட்குறாரு, இதெல்லாம் இருக்கா உண்மையிலே வந்துட்டு, இதெல்லாம் சரியா தவறா, ஹார்மோன் சேஞ்சஸ்லாம் நடக்கிறனால இப்படி நடக்குதா அப்படின்னு கேட்கும்போது அவங்க பதில் சொல்கிறாங்க, ஹார்மோனில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. பயாலஜிக்கலி, ஹார்மோனலி, ஈவன் ஜெனட்டிக்கலி அவங்க பயாலஜிக்கல் மேலாக தான் இருப்பாங்க. பிரெயின்ல மட்டும்தான் அவங்க ஃபீமேலா இருக்கும். அப்படின்னா ஹார்மோன் சேஞ்சஸ்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. பிரெயின் வந்துட்டு ஒரு ஃப்ளூயிட் மாதிரி, அது கண்டதே யோசிக்கும், அது எப்படி வேணா இப்படி இப்படி போட்டுக்கலாம். பயாலஜிக்கலாகவும் சில பேருக்கு இப்படி ஆகும். ஸோ அதனால அது வந்து பிரெயினில் நடக்கிற மாற்றம் தான், உடம்புல நடக்கிற மாற்றம் கிடையாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ வந்து அவர் கேட்குறாரு க்யூரபுளான்னு கேட்கும்போது அதுக்கு வந்து அது க்யூரபிள்ன்ற பதில வேற மாதிரி சொல்றாங்க. அது க்யூர் பண்ண அவசியம் இல்லை, அது அவங்க நினைச்சா வந்து க்யூர் பண்ணிட்டு இல்லாட்டி பிரச்சனை இல்லை, அதோட வாழ நம்ம கற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லி அவங்க வைக்கும் போது அதில் முதல் விஷயமா என்ன சொல்றாங்கன்னா, வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை வந்துட்டு முதல்ல ஃபீமேலாக தான் இருக்கு, அதோட அப்டேஷனில் தான் மேலாக மாறுது. அந்த அப்டேஷனில் நடக்கிற வீக்கில் வந்துட்டு பிரெயின் மட்டும் வந்துட்டு ஃபீமேலாகவே இருந்துருது, ஃபுல் அப்டேஷன் நடக்கலை, அதனால தான் அவங்களுக்கு அந்த மூளை மட்டும் பெண் மாதிரி வேலை செய்யுது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பதிலுக்கு நம்ம கேள்வி என்ன வைக்கிறோம்னா, சரி ஆணுக்கு இப்படி நடக்குதுன்னா பெண் பிறக்கும் போதும் பெண்ணு தான், அப்டேஷன்லேயும் பெண்ணு தான். ஸோ வந்து அவங்களோட பிரெயின் ஏன் வந்து ஆணா சிந்திக்குது? அது மட்டும் இல்லாம ஏன் வந்து சில பேர் நாய் பூனை எல்லாமெல்லாம் சிந்திக்கிறாங்கன்னா அதெல்லாம் வந்து ஒரு ட்ரெண்டுங்க, அதெல்லாம் அவங்க போய் கத்துக்கிட்டு வந்துடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்க. சோ இது வந்து பிரச்சனைங்கிறத ஒத்துக்கிட்டாங்க. கியூரபிள்னா பிரச்சனை இருக்கிறதுனால தானே கியூரபிள்ங்கிற வார்த்தை வருது. இது பயாலஜிக்கலா இருந்தா கியூரபிள் தேவையில்லை, இவங்களுக்கு போஸ்ட் இதனால வந்தாலோ இல்ல பின்னாடி ட்ரெண்டுக்காக மாறினாங்களோ அது கியூரபிள் தான், ஆனா பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு போகணுன்றாங்க. அதுக்கு அடுத்து பேசும்போது சில அப்பா அம்மா வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, தான் பையன் வந்துட்டு பொண்ணா உணரும் போது அதை பற்றி பயப்படுறாங்க, எங்கள்கிட்ட வந்து கெஞ்சுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பேரண்ட்ஸ் வந்து இதை அக்செப்ட் பண்ணக்கூடாது, அவங்கள மென்னாவே மென்னா வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடாது, அவங்க ஃபீமேலாக மாறினாங்கன்னு விருப்பம் பண்ணி விட்டுறாங்க. அதுக்கு அவங்க எக்ஸாம்பிளாக அதுக்கு முன்னாடி என்னம்மா சொல்கிறாங்க, அதுக்கு மாற்றமாக பேசுகிறாங்க. ஃபிஜின்ற தீவில் வந்துட்டு ஒரு கம்யூனிட்டி எப்படி இருக்குன்னா, தனக்கு ஆண் குழந்தையா பிறந்துச்சுன்னா கடைசியா இருக்கிற குழந்தைய வேணுங்கன்னே பெண் குழந்தையா வளர்ப்பாங்களாம். அதை வந்து ஒரு இதா சொல்றாங்க, எக்ஸைட்மெண்ட்டா அப்படிலாம் நடந்துக்கிறாங்க. ஒருத்தவங்க பெண் குழந்தையா பிறந்தா அவங்கள ஆணாவே வளர்ப்பாங்க அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு ஒரு ஜெண்டரை மாத்துறதை வந்துட்டு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆல்ரெடி பயாலஜிக்கல் ஜெண்டரா வைக்கணும்னு நினைக்கிறது வந்துட்டு இது வந்து ஒரு பிற்போக்குத்தனம்னு சொல்றாங்க. ஸோ சேம் ஸ்பீச்லயே வந்து ரெண்டு மாற்றமா. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த காடை பத்தி பேசுறாங்க. காட் இறை நம்பிக்கை, சில பேர் தன்னை கடவுளா உணர்றாங்க இப்படிலாம் சொல்லும் போது அதுவும் வந்து பிரெயின்ல நடக்கிற அந்த காட் சென்ட்ரிக் இதுல வளர்க்கிற பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பட் நம்ம மருந்து கொடுத்து சரி பண்ணி ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு அதை சொல்ல மாட்டாங்க. ஆனா அதை வந்து நாங்க சில பேர் கியூர் பண்ணியிருக்கோம், போய் அவங்களுக்கு வந்து இந்த மாத்திரை கொடுத்தா கியூர் பண்ண முடியும். அப்ப நம்ம பதிலுக்கு என்ன கேட்கணும், ஏன்பா சில பேர் வந்து ஆனா இருந்து பெண்ணா உணர்றவங்களா கியூர் பண்ண தேவையில்லையா, ஒருத்தவங்க தன்னை கடவுளா உணர்ந்தா மட்டும் இவங்க போய் கியூர் பண்ணுவாங்களாம். ஸோ அது வந்து கடவுள் நம்பிக்கைனா தான் இவங்களுக்கு ஆகாது. ஸோ அதை வந்து எதிர்க்கிறது ஒரு ஸ்பீச்லேயே தனக்கு முரணா பேசிட்டே இருக்கேன். இடையில மிஸ்டர் ஜிகேக்கு ஒரு ஆப் வச்சாங்க, அவர் வந்து ஆல்ரெடி பேசும்போதே இந்த இதெல்லாம் வந்து ஒரு ஹார்மோனல் சேஞ்ச் அப்படி இப்படி பேசியிருப்பாரு. இவங்க வந்து ஹார்மோன்லாம் கிடையாது, மூளை தான் அப்படி யோசிச்சுட்டு இருக்கணும். அப்படியா அப்படின்னு அந்த ரிச்சர்ட் டாக்கின்ஸ் கேட்டார்ல, அது மாதிரி கேட்டு மாட்டிக்கிட்டாரு. ஸோ இது மாதிரி இருக்கு. ஸோ இந்த கொஞ்சம் டார்வின் கொஞ்சம் டாக்கின்ஸ்லாம் வந்துட்டு ரெண்டு பேருமே வேலைக்கு ஆகாத எவ்வளோ ஒரு தற்குறித்தனமான கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்கன்றத இந்த பாட்காஸ்ட்ல நம்ம பேசணும். ஸோ இறுதியாக அவங்களுக்கு ஜனாசா எடுத்தாச்சு ரெண்டு பேருக்கும். இறுதியாக வந்து ரிச்சர்ட் டாக்கின்ஸ் பார்த்தீங்கன்னா புக்கில் ஒரு மாதிரி எழுதிக்கிட்டும் பேச்சில் ஒரு மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ இது மாதிரி என்னென்ன முன்பின் முரண்கள்லாம் பண்ணியிருக்கான்றதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இப்போ வந்து ரிச்சர்ட் டாக்கின்ஸ் வந்து என்ன பண்ணுவாருன்னா, புக்ல ஒன்று பேசுவார், அதே மாதிரி இன்டர்வியூல அதே கேள்வி
அந்த புக்ல என்ன கருத்து சொல்லுவாரோ அது சம்மந்தமான கேள்வி கேட்டா அங்க வேற ஒரு பதில் சொல்லுவார். 2+2 என்ன அப்படின்னா புக்ல வந்து ஓவர் சொல்ல மாட்டாரு, புக்ல 5 சொல்லுவாரு, 6 சொல்றாரு. அந்த மாதிரி ஒரு ஆள் அவரு. அப்ப வந்துட்டு இவர் வந்து புக்ல பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து பிளைண்ட் வாட்ச் மேக்கர் அப்படின்னு ஒரு புக் எழுதி இருக்கிறாரு. அதுல பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 29ல இதோட பிடிஎஃப்ல வேணா நம்ம கீழே கொடுக்குறோம். அவரு இதை நம்ம வந்து அந்த முன்னாடி பேசியிருந்தோம்ல, அதாவது இவர் வந்து ஏத்திஸ் டார்வின் வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் வந்து என்னமோ பயங்கர ஏத்திஸ் பரவச நிலை அடைந்தார் அப்படின்னு அதில் எழுதியிருக்கிறார் அவர். I can't help feeling that such a position, though logically sound, would have left one pretty unsatisfied. இதுக்கப்புறம் சொல்லுது அந்த that although atheism might have been logically tenable. அதாவது ஏத்திசம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்துட்டு டார்வினுக்கு முன்னாடி லாஜிக்கலி டெனேபிள் பிஃபோர் டார்வின். அதாவது டார்வினுக்கு முன்னாடி வந்துட்டு அது ஒரு சும்மா ஒரு சப்பையான விஷயமா அது வந்து ஒரு பெரிய அளவுக்கான இல்லாத ஒரு கான்செப்டா இருந்திருக்கலாம். பட் டார்வின் மேட் இட் பாசிபிள் டு பி இன்டெலெக்சுவலி ஃபுல்ஃபில்டு ஏத்திஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இவர் வந்து புகுத்தலாம். ஏன்னா இவர் வந்து என்ன பண்ணலாம்னா ஏத்திசம் வந்து டார்வினோட வச்சு சயின்ஸை பேசலாம், ஆனா நம்மளே வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லிடுவார். இவர் வந்து புக்ல எப்படி எழுதிப்பாரு, ஆனா முன்னாடி வந்து பேசும்போது அதை வந்து மறைச்சிடுவார் அவர். சரிங்களா? இன்னொரு இதுல எழுதியிருப்பாரு என்னன்னா டெவில்ஸ் சாப்ளின் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது அதை கேட்டார்ல இந்த கிரேக் வெண்டரோட இதுல கேட்டார்ல, அப்படிதானே கேட்டார்ல, அந்த மாதிரி என்ன சொல்லியிருக்காருன்னா நியூ ஃபேக்ட்ஸ் மே கம் டு லைட் which will force our successor of the 21st century to abandon Darwinism or modify it beyond recognition. என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அதாவது புதுசான உண்மை வரலாம், 21ஆம் நூற்றாண்டுல புதுசான உண்மைகள் வரலாம் குறிப்பிடாரு. நியூ ஃபேக்ட்ஸ்னா உண்மை தானே, அவங்களுடைய டெஃபினிஷனுக்கு உண்மை தானே வரலாமாமா. அது வந்து என்ன பண்ணுமாமா, டார்வினிசம் கான்செப்டை வந்து மாற்றி அமைக்கலாம்னு சொல்றாரு. மாற்றி அமைக்கலாம்னா நான் இப்ப இவ்வளோ நாள் நீங்க வந்து இத்தனை வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் 35 வருஷத்துக்கு மேல டார்வின் தான் உண்மை, டார்வின் தான் கரெக்ட், டார்வின் தான் இது இதுக்கு எத்தனை பேர்த்து நீங்க வந்து மாற்று தியரிகள் வராமலாம் நீங்க சண்டை போட்டுருக்கீங்க. இது சயின்டிஃபிக்ல எவ்வளவு குறைச்சல் கொடுத்துருக்கீங்க, உங்க இதுல அவ்வளோ இது இருக்குன்னா. ஆனா இப்ப இவரே என்ன சொல்லுவாரு, புக்ல என்ன சொல்லுவாருன்னா, அப்படி வந்துச்சுன்னா மாற்றி அமைக்கலாம், டார்வின் இல்லைன்னு பொய்ப்படுத்திடலாம் அப்படிலாம் இவர் சொல்லுவாரு. ஆனா இன்டர்வியூ வரும்போது அதனால அதான் கரெக்ட், நீ எத்தனை வருஷம் ஆனாலும் அதான் கரெக்ட், அவர் சாகிற வரைக்கும் உலக அடிக்கிற வரைக்கும் இதுதான் கரெக்ட் அப்படின்னு பேசுவாரு. இதெல்லாம் இல்லாம ரிலிஜனை பத்தி அவ்வளவு கேவலமா கழுவி ஊத்துறாரு. ஒவ்வொரு இதுலயும் ஸ்டூபிட் அப்படிலாம் சொல்றாருல. ஆனா இவரே அதை என்ன சொல்லியிருக்காருன்னா, ரிலிஜன் இல்லாம ஆக்குறது வந்துட்டு ஒரு பேட் ஐடியா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரே தான் சொல்லியிருக்காரு, எண்டிங் ரிலிஜன் இஸ் அ பேட் ஐடியா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா வந்துட்டு இதே இன்டர்வியூ டிவி ஷோஸ்ல வந்துச்சுன்னா கடவுள் ஸ்டூபிடுங்க, ஒரு வேஸ்ட்டுங்க, வெத்து வெட்டுங்கன்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணி 2021 இந்த மம்மி பரேடு ஒண்ணு போச்சு தெரியுங்களா, பெரிய பரேடு போச்சு. அதுல பாத்தீங்கன்னா அந்த மம்மி பரேடோட போட்டோ எடுத்து இவர் வந்து ட்விட்டர்ல கருத்து போட்டு ஃபீலிங் ரிலீஜியஸ் அப்படின்னு போட்டிருக்காரு. அம்மா ரிலீஜியஸா இருக்கிறது இவருக்கு தப்பு, ஆனா இவர் வந்து செத்த போனத்தை வச்சு ஃபீல் ரிலீஜியஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கருத்து ஒவ்வொரு இதுல வந்து மாத்தி சொல்லிருக்காரு. இந்த டிரான்ஸ் அவார்டு புடுங்கின மாதிரிதான், நான் டிரான்ஸ் கருத்தை பத்தி நான் அப்படி எல்லாம் பேசலீங்க, நான் பேசினது வேறங்க அப்படின்னு அவர் முன்னாடி ஒன்று சொல்லுவாரு, அதுக்கப்புறம் பின்னாடி ஒன்று சொல்லுவாரு. இவ்வளவுதான் ரிச்சர்ட் டாக்கின்ஸ் வந்து இவ்வளவுதான், இந்த அளவுக்கு தான் இருக்கக்கூடியவர். அங்க வந்து அவரோட இடத்துல வந்து அவர் அவ்வளவுதான் வச்சு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம தான் இங்க வந்து அவர் ஏதோ அவரு மேல் லோகத்துல இருந்து ஊச்சாரு, வெள்ளப்பால் குடிச்சாரு. கொஞ்சம் டார்வினையும் கொஞ்சம் டாக்கிஸையும் பிரித்து மேய்ஞ்சாச்சு. ஸோ இன்னொரு பாட்காஸ்ட்டில் உங்கள் கூட சந்திக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ அதிகமான மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு லீடியோ நெட்வொர்க் என்ற அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகானை பிரஸ் செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.